வணக்கம். ஒரு குழந்தை பிறந்தால் முதல்ல குழந்தை ஆரோக்கியமாக இருக்கா அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடியே குழந்தை சிவப்பா கருப்பா அப்படின்னு கேட்குற ஒரு பழக்கம் இருக்கு. ஒருத்தர் அடையாளம் சொல்லும்போது அவர் உயரமாக இருப்பார், அவர் பார்த்தீங்கன்னா கம்பீரமாக இருப்பார், அதெல்லாம் விட்டு கருப்பாக ஒருத்தர் இருந்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலை நம்மிடம் இருக்கிறது. சரி, இந்த கருப்புங்கிற எண்ணம் நம்மளுக்கு எப்போ வந்தது? தமிழர்கள் உண்மையிலேயே நிறத்தை பற்றி கவலைப்பட்டார்களா? தோ பரமசிவன் பண்பாட்டு அசைவுகள் அப்படின்னு ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கார். அதில் அவர் சில கருத்துக்களை குறிப்பிட்டார். என்னன்னா, தமிழ்நாட்டை பொறுத்தவரை நாம் கருப்பு சிவப்பு என்று நினைக்கவே இல்லை. இதெல்லாம் என்னவா நம்ம நினைச்சோம்னா, ஒரு கோபத்தை உணர்த்தக்கூடிய நிறமாக தான் கவனிச்சோம். கருப்பும் சிவப்பும் வெகுளி பொருளா நிறத்துரு உணர்த்தற்குரிய அப்படின்னு சொல்றாரு. வெகுளினா கோபத்தை உணர்த்துவதற்கு. அதனாலதான் வள்ளுவர் என்ன சொன்னார்னா, கருத்தின்னா அல்லவை செய்த அக்கண்ணும் மறுத்தின்னா செய்யாமை மாசற்றோர் கோல். ஒருத்தர் வெறுப்புனால ஏதாவது செஞ்சா கூட, கோபத்தினால ஏதாவது செஞ்சா கூட அதுக்கு திரும்ப செய்யாம இருக்கிறது தான் மேன்மையான குணம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதே ஔவையார் என்ன சொன்னார்னா, செருணரை கண்ட அக்கண்ணும் திருவரை கண்டு சிவப்பு ஆயினவே அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் கோபத்துக்குத்தான் கருப்பும் சிவப்பும் பயன்பட்டது. இப்ப சங்க இலக்கியங்கள்ல பார்த்தா அதுல ஒரு பெண்ணுடைய அங்கங்களை நிறைய விவரிச்சு எழுதியிருப்பாங்க. ஆனா எந்த இடத்துலையுமே அவங்க சிவப்பா இருந்தாங்க, அதனால அழகா இருந்தாங்க அப்படின்னு சொல்லவே இல்லை. ஒரே ஒரு இடத்துல தான் அது வரும். என்னன்னா, கணவனோ காதலனோ பிரிகிற போது பசலை படர்கிற போது அவர்களுடைய மேனி பொன்னிறமாக மாறியது. அதாவது ஒரு அனீமிக்கானது தான் அப்படி சொல்றாங்க, ஒரு பொன்னிறமாக ஆனது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப ஆண்டாள் கண்ணனை பற்றி பாடுகிற போது கருந்தெய்வம் காட்சி பழகி கிடந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அது அவர் அழகு, கருந்தெய்வத்தினுடைய அந்த அழகை பார்த்து ரசிச்சேன். இப்ப நன்னூலினுடைய 301வது சூத்திரத்துக்கு விளக்கம் கொடுக்கும் போது உரையாசிரியர் என்ன சொன்னான்னா, கருப்பின் கண் அழகு மிக்குள்ளது, கருப்பு தான் அழகு அப்படின்னு. அதே கம்பர் எழுதுறாரு ராமனை பற்றி. என்னன்னா, மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அழகா அழகுடையான் அப்படிங்கிறார். இது எல்லாமே கருப்பு, இதெல்லாமே அழகு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்ப கருப்பு என்கிற எண்ணத்தை பற்றி தமிழர்கள் பழைய காலத்தில் கவலைப்படவே இல்லை. சரி, இப்ப ஏன் கவலைப்படுறாங்க? ஏன் சிவப்பு வஸ்தி அப்படிங்கிற எண்ணம் ஏற்பட்டது அப்படிங்கிறத பத்தி பரமசிவன் சொல்லும்போது, இந்த இஸ்லாமிய படையெடுப்பு, விஜயநகர படையெடுப்பு அவர்கள்லாம் வருகிற போது அவர்களுடைய நிறம் சிவப்பாக இருந்தது. அவர்கள் நம்மை ஆட்சி செய்தார்கள். எப்பவுமே மனிதர்களுக்கு ஒரு என்னன்னா, நம்மளை யார் ஆட்சி செய்கிறார்களோ, ஆதிக்க செய்கிறார்களோ அவர்கள் உயர்ந்தவர்கள். நம்ம என்ன பண்ணுவோம்னா, அவங்க மொழியை கற்றுக்க நினைப்போம், அது நமக்கு வசதி. இப்போ கூட நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இங்கிலீஷ் பேசினா அறிவாளி அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அதனால் என்ன பண்ணுறோம், அதை நம்ம கற்றுக்கிறது, அல்லது அவங்கள மாதிரி ட்ரெஸ் பண்ணுறது, நம்ம ட்ரெஸ்ஸெல்லாம் விட்டுட்டு அவங்கள மாதிரி ட்ரெஸ் பண்ணுறது, அப்புறம் அவங்களுடைய உணவை சாப்பிட்றது, அவங்கள மாதிரி சாப்பிட ஆரம்பிக்கிறது, நம்ம உணவெல்லாம் ஒதுக்கிட்டு அவங்க மாதிரி உணவை சாப்பிட்றது. அதுக்கப்புறம் என்னென்னா, அவங்க வளர்க்குற நாய் தான் ஒஸ்தின்னு சொல்லிட்டு கூட வளர்க்குறது, அந்த அளவுக்கு போயிடுறது நாம. அதனால அவர்களுடைய அந்த ஆதிக்கம் என்ன ஆகுதுன்னா, முதல்ல மொழியை காலி பண்ணுது, அடுத்தது நம்முடைய நாகரிகத்தை காலி செய்கிறது, அடுத்தது என்ன பண்ணுதுன்னா நம்ம உணவு பழக்கங்களை காலி செய்கிறது, அதுக்கப்புறம் என்ன பண்ணுதுன்னா நம்முடைய நேட்டிவ் வெஜிடபிள்ஸ், நேட்டிவ் அனிமல்ஸ் இதை கூட காலி பண்ணக்கூடியதாக இருக்கிறது. அப்படி அந்த ஆதிக்கம் செய்பவர்கள் உயர்ந்தவர்கள் என்று எண்ணியதால தான் அந்த சிவப்புக்கு ஒரு மகத்துவம் கிடைத்தது. அதனால் என்ன பண்ணாங்கன்னா, அதுக்கப்புறம் தான் அந்த சிவப்பை தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் உயர்வாக கருதினார்கள் அப்படின்னு பண்பாட்டு அசைவுகள் எழுதுறாங்க. இன்னைக்கு வரைக்கும் நமக்கு என்ன நினைக்கிறோம்னா, கருப்புனா கொஞ்சம் தாழ்வானது அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருக்கு. ஆனால் என்னன்னா, இயற்கை கொடுத்த பாதுகாப்பு இது. இப்போ 60-70 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆஸ்ட்ரலோபீத்திகஸ் அப்படிங்கிற ஒரு இனம் தான் இருந்தது. அவங்கெல்லாம் மனிதர்களுக்கெல்லாம் முன்னோடிகள். அவங்க உடம்பு ஃபுல்லாக நிறைய முடி இருந்தது, ஆனால் ரொம்ப ஸ்லோவாக தான் அவங்களால மூவ் பண்ண முடியும், இந்த மாதிரி வேகமாக நடக்க முடியாது. ஒரு 10-20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த ரோமங்கள்லாம் விழுந்தபோது என்னாச்சுன்னா, அவங்க நகர்ந்து போகிற போது பூமத்திய ரேகைக்கு க்ளோஸாக வரும்போது இந்த சூரிய வெளிச்சம் படுகிற போது உடல் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக அவங்களுடைய தோலில் என்னாச்சுன்னா மெலனின் அப்படிங்கிற ஒரு நிறமி, அந்த மெலனின் நிறமி தான் ஒரு கருப்பு நிறத்தை தருகிறது. அதனால் பூமத்திய ரேகைக்கு க்ளோஸாக இருக்கும்போது அந்த கருப்பு நிற நிறமி இருப்பதனால்தான் நமக்கு
அல்ட்ரா வயலட் ரேஸ் தாக்கி இந்த ஸ்கின் கேன்சர் போன்ற பல பாதிப்புகள் வராமல் இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா அல்பினோவுக்கு அது வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அவங்களுடைய இமை கூட அது வந்து வெள்ளையாக இருக்கும், அதனால் அது வருவதற்கான பாதிப்பு. இப்போ என்னன்னா கூலர் ரீஜன்ஸ்க்கு போகும்போது, ஐரோப்பாவினுடைய ஒரு கூலர் ரீஜன்ஸ்க்குலாம் போகும்போது அங்கே வந்து இவ்வளவு மெலனின் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா அவங்களுக்கு சூரிய வெளிச்சமே கிடைக்காம ரிக்கட்ஸ் போன்லாம் வீக்காகி உடஞ்சி போயிடும். அப்போ என்னாச்சுன்னா இந்த மெலனின்லாம் குறைய ஆரம்பிச்சுது. அப்படி குறைய ஆரம்பித்ததுனால அங்கே இருக்கிறவங்க வெள்ளை நிறத்தில் காணப்பட்டார்கள். இங்கே இருக்கக்கூடிய மெலனின்கிறது நமக்கான ஒரு பாதுகாப்பு. இப்போ கூட முழுக்க அந்த மாதிரி அல்பினோ மாதிரி இருப்பவர்களுக்கு பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய லாங்குவேஜில் பிளாக் மெயில், பிளாக் லிஸ்ட், பிளாக் ஷீப் எல்லாம் பார்த்தீங்கன்னா கருப்போடு அடையாளப்படுத்துகிறோம். கேரம் போர்டு விளையாடும் போது ஏன் வெள்ளை காயின் இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு அடிக்கணும்? சரி, செஸ் விளையாடும் போது போய் ஏன் சதுரங்கத்தில் ஃபஸ்ட் எடுத்தோன்னே வைக்கணும்? அதனால தான் ஜிம்பாப்வேல அந்த பிரசிடென்ட் சொன்னார், கார் வெள்ளையாக இருக்குது ஆனால் டயர் கருப்பாக இருக்குது. இந்த மாதிரி நாம் வந்து ஏன் வந்து கல்யாணத்தின் போது வந்து எல்லாரும் வெள்ளை நிறத்தில் உடுத்துறாங்க, துக்கத்தின் போது கருப்பு நிறத்தை உடுத்துறாங்க? இதெல்லாம் வந்து நிறத்தின் மேல் நமக்குள்ள ஒரு வெறுப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, பரவாயில்ல, நான் வந்து கருப்பாக இருந்தாலும் நான் வெள்ளை நிற டாய்லெட் பேப்பரை தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு போகிறார். முக்கியமானது என்னவென்றால் நிறம் என்பது முக்கியமல்ல, மனிதனுடைய பண்பு தான் முக்கியம். மனிதர்கள் பழகுகிற விதம்தான் முக்கியம், அவருடைய அறிவு தான் முக்கியம், ஆற்றல் தான் முக்கியம் என்பதை சரித்திரம் உணராத காரணத்தால் தான் நிறத்தை அடிப்படையாக கொண்டு அடிமைப்படுத்தப்பட்டவர்கள் பல்லாயிரக்கணக்கான பேர், உயிரிழந்தவர்கள் பல்லாயிரக்கணக்கான பேர் என்பதை உணர்ந்து கொண்டு மனிதர்களை அவர்களுடைய குணங்களுக்காகவும் திறமைகளுக்காகவும் மதிக்க கற்றுக்கொள்வோம். நன்றி, வணக்கம்.